அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு உணவு பண்டங்கள் மிகவும் பிரபலமானவை. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள யார்கிட்ட கேட்டாலும் தெரியப்படுற ஒரு உணவு வகைங்கிறது அல்வா. அதுக்கு பேர் போனது நம்ம திருநெல்வேலி. இன்னைக்கு பொக்கிஷம் வீடியோ திருநெல்வேலி அல்வாவை பற்றி தான். திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்குலாம் தெரியும், இருட்டுக்கடை அல்வா தான் எப்பவுமே ஃபேமஸ். சரி, இந்த இருட்டுக்கடை எப்போ தொடங்கப்பட்டது? 1940 ராஜஸ்தானை சேர்ந்த பிஜ்லி சிங் என்பவரால் தான் இந்த திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா தொடங்கப்பட்டது. இப்போ இந்த இருட்டுக்கடை அல்வாவை அவரது 3வது தலைமுறை வாரிசுகள் தான் நடத்திக்கிட்டு வராங்க. இந்த கடை அல்வாவுக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? உண்மையிலேயே ஸ்பெஷல் இருக்குங்க. ஒன்று, இந்த அல்வா கோதுமையால் தான் செய்யப்படுது, மைதாவால் செய்யப்படுறது கிடையாது. இந்த அல்வா செய்யறதுக்காண்டி உள்ள கோதுமைகள் கையால் மட்டும்தான் அரைக்கப்படுது, மெஷின்களால் கிடையாது. அதே மாதிரி இந்த அல்வாக்குன்றதும் கைகளால் தான். அதனால தான் என்னமோ இந்த அல்வாக்கு இன்னமும் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. இது கையால் செய்யப்படுறதுனால ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இவங்களால செய்ய முடியுது. அதனால தான் இந்த கடை 5:30க்கு திறந்து 7:30க்கு மூடிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அல்வா செய்ய உபயோகிக்கிறது நம்ம தாமிரபரணி தண்ணி. அதனால தான் இந்த அல்வாக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. சரி, இந்த கடை எப்போ திறக்கும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி சாயங்காலம் 5லேருந்து 5:30க்குள்ள இந்த கடை திறக்குங்க. ஆனால் திறக்கிறதுக்கு 1 மணிக்கூருக்கு முன்னாடியே அந்த கடையை சுற்றி எப்பவும் கூட்டம் கூடிரும். 7:30 மணிக்கு இந்த கடையில் உள்ள எல்லா ஸ்டாக்கும் தீர்ந்துடும். அதோடி கடையை மூடிடுவாங்க. இந்த கடைக்கு இருட்டு கடை அப்படின்னு பேர் வர காரணம் என்ன? உண்மையிலேயே ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கு. இந்த கடையை பிஜ்லி சிங் தொடங்கும் போது அவங்க கடையில் இருந்தது ஒரே ஒரு காண்டா விளக்கு மட்டும்தான். அதுவும் அந்திசாயி நேரத்தில் தான் இந்த காண்டா விளக்கை போட்டுட்டு தான் கடை திறப்பாங்க. அதனால இருட்டாக இருக்கும் அல்வா கடை அப்படிங்கிற பேர் தான் முதல்ல இருந்துச்சு. அது காலப்போக்கில் மாறி மாறி இருட்டு கடை என்று மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு தனி பெயர் பலகையோ இல்லை வேற பிரான்ச்சஸோ அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். என்னன்னா, அன்னைக்கு காண்டா விளக்கு இருந்துச்சு, இன்னைக்கு 200 வாட்ஸ் மின் விளக்கு போட்டிருக்காங்க. சரி, அப்படின்னா இந்த கடை எங்கே இருக்கு? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காண்டி சொல்றேன். இந்த கடை இருக்கிறது திருநெல்வேலியின் மையப்பகுதியான திரு நெல்லையப்பர் கோவில் வளாகத்தில் தான். இந்த கடையில் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அப்படிங்கிற அல்வா பேக்கேஜ் எப்பவுமே தயார் நிலையில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ போனாலும் 5:30 மணிக்கு இல்லாட்டி 6 மணிக்கு போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அல்வாவை வாங்கிட்டு வந்துடலாம். இது 1 கிலோ இப்போதைய விலை, அதாவது மார்ச் 4, 2017 விலைப்பட்டியல் பிரகாரம் 180 ரூபாய். இது வரைக்கும் நீங்கள் திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்டது இல்லைன்னா தயவு செஞ்சு ஒருக்காட்டியாச்சும் திருநெல்வேலிக்கு போய் இருட்டுக்கடை அல்வாவை சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை என் பிற பதிவுகளுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள். என் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.